இருக்கா? ஆமாம்மா. என்ன மாற்றத்தை பாக்குறீங்க? இப்ப எப்ப பார்த்தாலும் தனியா இருக்க விரும்புறியே, அது ஏம்மா? ஓ, அதுவா? என்னன்னு தெரியலம்மா. மனசுக்கு நல்லா இருக்கு. அதான் அப்படியே இருக்கேன். உனக்கு அதுல இருக்கிற ஆபத்து தெரியல மர்சி. ஆபத்தா? தனிமையா இருக்கிறதுல என்னம்மா ஆபத்து? இங்க பாரு, ஏவாள் கிட்ட பிசாசு எப்ப வந்து பேசுனா? ஏவாளும் ஆதாமும் 2 பேரும் இருக்கும்போதா? இல்ல இல்ல. ஏவாள் தனிமையா இருக்கும்போது தானே பிசாசு வந்து அவகிட்ட பேசுனா. ம், பிசாசு ஒருத்தரை தாக்குற நேரம் இல்ல மயக்கிற நேரம் பெரும்பாலும் அவங்க தனிமையா இருக்கும்போதுதான். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். யார் கிடைப்பான்னு தான் அவன் அலையறான். மர்சி, தனிமையா இருக்கும்போது ஏவாள மட்டும் இல்ல, சிம்சோனையும் வீழ்த்தினது தனிமையில தான். சிம்சோனுடைய தனிமை அவனை பரிசுத்த கொலைச்சல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு. இன்னும் கூட சொல்றேன் பாரு, தேவனுக்கு பிரியமான தாவீது கூட பிசாசு விரித்த வலையில சிக்கிக்கிட்டாரு. எப்ப தெரியுமா? தனிமையா இருந்த நேரத்துலதான். எல்லாரையும் யுத்தத்துக்கு அனுப்பிட்டு இவர் மட்டும் தனிமையா இருந்தாரு. வலையில மாட்டிக்கிட்டாரு. மர்சி, நீயும் இப்ப தனிமையா இருக்க விரும்புற. அது ஆண்டவரோட இருந்தா நல்லதுமா. சும்மா இருந்தேன்னு வை, அந்த தனிமைய பிசாசு பயன்படுத்திக்குவான். இயேசுவையே தனிமையா இருக்கும்போது சோதிக்க போனவன் உன்னை விட்டுருவானா? ம். நான் இப்படி யோசிக்கலையேம்மா. இப்படி யாருமே யோசிக்கிறது இல்லம்மா. யோசிச்சாதான் உஷாராயிடுவாங்களே. நீயும் அவன் விரிச்சு வச்சிருக்கிற வலையில மாட்டிக்காதம்மா. அம்மா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். ஆண்டவர் இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்கிட்டு எல்லாமே நல்லது நல்லது அப்படின்னு சொன்னாரு. எது நல்லது இல்லைன்னு சொன்னாரு தெரியுமா? மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொன்னாரு. தனிமையில ஏசப்பாவோட இருமா, அது தப்பில்ல. ஆனா சும்மா இருக்கேன்னு சொல்லாதம்மா, பிசாசு கையில மாட்டிக்குவ. நீங்க சொல்றது உண்மைதாம்மா. இப்பதான் எனக்கு அவனோட தந்திரம் எல்லாம் புரியுது. ம், ம், இனிமே நான் தனியா இருக்க மாட்டேம்மா. ம், ம். சரிம்மா, வா போலாம்.